வீடு, வாசல், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்ல. அது ஏன்? வீட்டுக்கு போனாலே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள்ல தவிக்க வேண்டியது இருக்கு. அது எதனாலன்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாருங்க. பொதுவா வீடு அப்படிங்கிறது நமக்கு பாதிக்கும்ங்கிற அமைப்பு நம்ம ஜாதகத்துல காமிச்சு கொடுக்கும். நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்க, வீடு சரியில்லை அப்படின்னா அது ஏதோ வாஸ்து கோளாறுனாலதான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதுல இப்ப புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வருதுன்னா அந்த மாதிரி யோசிக்கலாம், தப்பு இல்ல. நம்ம பல வருஷமா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு சூழ்நிலையில நமக்கு பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு வீடு என்ன பண்ணும்? அப்ப எங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்தில் உங்களுடைய 4ஆம் பாவகம் நல்லா இருக்கா, உங்களுக்கு இடம், வீடு, சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்குங்க. ஆனா அதுவே உங்க லக்னத்திற்கு அவர் நல்லா இல்லை அப்படின்னா இருக்கும், ஆனா பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினாலும் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. அதனால உங்க ஜாதகத்தின் 4வது வீடு சொல்லும் உங்களுக்கு ஏன் நிம்மதி இல்லாத போகுதுன்னு. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடு நல்லா இருக்கு அப்படின்னா வீடு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வாடகைக்கு போய் இருக்கலாம். இல்லைங்க, வீடு நல்லா இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் அதுல இருந்தாலும், என்னதான் வாஸ்து சரி பண்ணிக்கிட்டாலும் அது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால ஜாதகத்தை பார்த்து அதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். மேல்பு ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார்.